வணக்கம் நண்பர்களே. குக் வித் கோமாளி சீசன் 5ல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மணிமேகலை அவர்கள் வெளியேறிட்டாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டதுனால அது பெரிய பூதாகரமா வெடிச்சு சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதன் பத்தின ஒரு பேச்சாவே தான் இருக்கு. சொம்பு, விளக்குமாறு, அதுக்கப்புறம் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் அந்த ஷோ பாத்தீங்கன்னா அடுத்து ஆங்கர் யார் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு ப்ரோமோவே வந்திருக்குது. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வி.டி. கணேஷ் அவர்கள்லாம் இருக்காங்க. அதனால பாத்துட்டீங்கன்னா வி.டி. கணேஷ் அவர்கள் தான் அடுத்த ஆங்கரிங்கா மணிமேகலை இடத்தை நிரப்ப போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்த பழகுன புதுசா ஒருத்தர் வரப்போறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஷோலே பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க குக் கோமாளில இருந்து. ஸோ மறுபடியும் அந்த ப்ரோமோல அவர் இருக்காரு அப்படிங்கறதுனால அவங்க தான் பாத்துட்டீங்கன்னா மணிமேகலைக்கு பதில் இவர் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிறாப்புல மணிமேகலைக்கு பதில் இவர் தான், அதாவது வி.டி. கணேஷ் அவர்கள் தான் அந்த ஷோ ஆங்கரிங் பண்ண போறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா புகழ் அவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிறாப்புல தகவல் வந்திருக்கு. இன்னும் 2 வாரத்துல பாத்தீங்கன்னா ஃபைனல் முடிய போகுது. அதனால பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்களை கொண்டாடுறதுக்கு பதிலா ஏற்கனவே அங்க இருந்துட்டு வெளியே போனவங்களை வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாப்புல அவரை வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் நல்லா காமெடி பண்ணக்கூடியவர் தான். ஸோ அடுத்த ஆங்கரிங் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வி.டி. கணேஷ் சார் அவர்களும் புகழ் அவர்களும் தான் இந்த ஆங்கரிங் பண்ண போறாங்க. அது மணிமேகலைக்கு பதிலா. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல காமெடியா ஜாலியா தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.